ஆயிடா. எங்கே பசங்களாம்? அவங்களாம் காலையிலே கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டாங்கடா. நான் மட்டும் தான் இருக்கேன். சரி, 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு நாமினேஷன் அமிச்சோமே, என்னாச்சு வந்து? அது வழக்கம் போல் செலக்ட் ஆகிடுச்சுடா. டேய் ட்ரீட்ரா? ட்ரீட்லாம் இருக்கட்டும் மச்சி, உந்தஎன்ன ஆச்சு? அது போச்சுடா. அந்த போட்டானே கீழே குறிப்பு கொட்டையா டிஸ்ட்ரிக் தந்தா நீ இருக்கு பண்ணா இப்படி அதான் செலக்ட் ஆகிடுச்சுல. அப்புறம் டல்லாக இருக்கேன். அது ஒன்றும் இல்லைடா, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸ் வேறு, காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நான் செலக்டாக பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் நீ பண்ணுவியான்னு தெரியல. சொல்கிறா, பண்ணலாம் சொல்கிறா. அது ஒன்றும் இல்லை, ஸ்லம்மில் இருக்க பசங்களை பற்றி ஒரு ஸ்கிரிப்டு. அவங்க ஒரு நாள் எப்படி சர்வை பண்ணுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் பற்றி இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுமேடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பழைய பக்கத்தில் பையன் தான், அவனை பிடிச்சா ஏதாச்சும் கிடைக்கும். சரி, அப்படின்னா அவனை எப்போ மீட் பண்ணலாம்? ஐயோ, அவன் நம்பர் போயிட்டேன் இல்லையாடா. என்ன பார்த்து நான் சொல்கிறேன். சரி, மந்திராதரா. இன்னமும் இருக்கடா அந்த பெண்ணில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு. நீ முதல்ல பண்ணதும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு, இப்போ பண்ணதும் ஓகே ஆயிடுச்சு. நானும் இருக்கேனே தண்டத்துக்கு. இப்படியே பேசிட்டு ஒரு நாள் நீ பெரியாள் ஆனோடனே நீ என்னையே யாரும் கேட்பார். சரி கிளம்பிடு, நாளைக்கு அவனை பார்க்குற மாதிரி இருக்கு. அப்புறம் நான் பட்னர் ரொம்ப நாள் கழிச்சு ஏரியா பக்கம் ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்லைப்பா, ஃப்ரெண்டு கவர் ஸ்டோரி எழுதுறப்பல. கவர் ஸ்டோரியா? அதான் உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாச்சும் ஏரியாவில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு ஏதாச்சும் இல்லை, ஏரியாவில் ஏதாச்சும் பசங்களை பற்றி எழுதுகிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா? ஏரியா பற்றியா? ஏரியா பற்றி ஒன்றும் இல்லை, வேணும்னா ஒரு ஆள் இருக்கிறாப்புல, அவனை பற்றி வேணா சொல்கிறேன், பிடிச்சா எழுதிக்கோங்க. காமேஷ் எல்லாரையும் இவனு காம காம தான் கூப்பிடுவான். பார்க்கறதுக்கு பையன் வில்லெடுத்தமா தெரியும், ஆனால் அவனோட நேரத்தையும் திறமையும் 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணானா அதுக்கான ஆதாயத்தை பார்க்காம இருக்க மாட்டான். பார்க்கறதுக்கு சாதாரணமாக ஓடாரமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு அவன் வைக்கிற பெட்டிங் 100-200 இருக்காது, 1000 கணக்கில் இருக்கும். ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா இவன் தான் முதலாக இருப்பான். அவனுக்கு வர பங்குல ஏதாச்சும் தராம பிரச்சனை பண்ணானா சும்மா விட மாட்டான். இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற கிலோ 2 ரூபா அரிசியை ஆந்திராவுக்கு பேசஞ்சர் ட்ரெயினில் கைமாற்றி விடுவோம். இது இல்லாத கஞ்சாவை கிராம் கணக்கில் வாங்கி சின்ன சின்ன பாக்கெட்டை செஞ்சு அதை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க முக்கியமான ஒரு ஏரியாவில் லாரி டிரைவர்களுக்கும் லோக்கல் ஏரியாவுக்கும் கைமாற்றி விடுவோம். கடவுளின் படைப்பில் இவனும் ஒருவன், இப்படிக்கு ஷெழியன். என்ன மச்சான் சீன் பண்ணுற, பெரிய லைட்டுக்கிற போல? தனியாக சொல்ல மயிறு ஒழுங்கா சொல்லு. படிச்சுப்பார் தெரியும். என்னடா இது, என்ன பற்றி எப்படி அதில்? 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாங்களே, அவங்க ரைட்ரு எழுதுறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருந்தால் கேட்டானுங்க. யோசிச்சு பார்த்தேன், நீ தான் ஏரியாவில் இன்ட்ரெஸ்டிங் சொன்ன, புக்கில் தூக்கி போட்டான். கேக்குறா. சரி, அவனை பார்க்க முடியுமா? பார்த்து சும்மா நம்மளால முடிஞ்சு எதுனா பண்ண வேண்டியதான். நான் 6 சவரத்தில் மோதிரம் வாங்கி போட்டிருக்கியா? டேய் சருக்கு பாட்டி தான்டா. சரக்கு பார்ட்டியா? வர வச்சிட வேண்டியதுதான். ஏய் முதல்ல நீ நம்ம எடு. என்னடா சுடுகாட்டு கூப்பிட்டுருக்கீங்க? எப்பவுமே இங்கே தான் சரக்கு அடிப்பாங்களா? நான் பார்ட்னர் காதில் முணுமுணுக்கிறீங்க, ஒன்றே பயப்படாதீங்க, நம்ம ஆளுகிறவரில் ஒரு கவலையே கிடையாது. இல்லை, இங்கே தான் எப்பவுமே சரக்கு அடிப்பீங்களா? நம்ம இடமே இதுதான், யாருமே கேட்க முடியாது. டேய் தம்மா தன் பேசின்னு இருக்காமே தூத்துற. டேய், நீ எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கடா, ஆனால் இந்த மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. எவ்வளோனா குடி பார்ட்னர், எல்லாம் உனக்கு தான், ஜாலியாக குடி. நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். என்ன மச்சான் பயங்கர சந்தோஷமா இருக்க போல, பேர் குர்ரா 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 சும்மா பேசினே இருப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பார்ட்னர். எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பிளேன் வானுங்க. ஐயோ, என்ன போதை இருச்சு அவனுக்கு? என்னை யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியாச்சா பார்ட்னர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்லா குடி, எல்லாமே உனக்கு தான், சரியா? நல்லா சந்தோஷமா இரு பார்ட்னர். என்ன அப்படி போயிட்டாங்க? ஏந்திரியா? என்னடா செஞ்சுட்ட? மச்சான் போது எச்சிவங்களை கூட்டின்னு போய்
ஏய் சரக்கு மட்டும் பத்திரம் எல்லாரும் புரியுதா காசு வித்து புடுறா சும்மா காணா டேய் அடமாடா யாரா மண்டை ஓட்ட என்ன அடிக்கிற வா பார்ட்னர், உனக்கு உலகத்தில் நடக்கிற ஒரு உண்மையை காட்டுறேன். எல்லாம் என்னதான் ஆடினாலும் கடைசியில் எங்கே தான் பார்ட்னர். எப்படி எது பாரு திக்கு திக்குன்னு அப்படியே ஆவியே போயிட்டு தான் மேலே. என்னை பற்றி எழுதுற ஆடு சீன் பண்ணிட்டேன், சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். ஓகே பார்ட்னர், பேசினாப்புலாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டா? நீ கிளம்பு, அடுத்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்.